ஹலோ guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே பை த கிரேஸ் ஆஃப் காட் சீசன் 2 எபிசோட் 4 தான். அப்படி மற்ற எபிசோட்லாம் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும். மறக்காம கீழே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த மாஸ்டரும் ரியோமாவை நோக்கி பயங்கர வேகமா வர ஆரம்பிக்குது. அங்க இருக்க எல்லாருமே ஓடின்னு இருக்காங்க. ஆனா நம்ம ரியோமா பயப்படாம அங்க டைமென்ஷன் மேஜிக் யூஸ் பண்ணி அங்க போவை எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறான். இன்னதான் ஆளு அங்க போ எடுத்து அடிச்சாலும் அதுக்கு எதுவுமே ஆகல. ஏன்னா அதோட ஸ்கின் அது ரொம்ப திக்கா இருக்கு. அங்க இருக்க ரெண்டு பேருமே ரியோமா பார்த்து ஓட சொல்றாங்க. இருந்தாலும் ரியோமா அதெல்லாம் கேட்கவே இல்லை. அவன் டைரக்டா அந்த மாஸ்டர் கிட்ட போய் பயங்கரமா அடிச்சு கடைசியில ஒரு பயங்கரமான பஞ்ச விட்டு அப்படியே தோக்கடிச்சிடறான். அங்க இதை பார்த்து அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஹே, உங்களுக்கு எதுவும் ஆகல? எங்களுக்கு எதுவுமே ஆகல. நல்ல வேலை நீ இதை தத்துட்ட. நீ தடுத்தனால தான் நாங்க ஏதோ ஒரு சின்ன கீரலோட தப்பிச்சிட்டோம். ஆனா நாங்க இதுக்கு கண்டிப்பா உனக்கு ரீபே பண்ணிடுறோம். ஆனா இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னோட ஃப்ரெண்டுக்கு அடிபட்டிருக்கு. அப்போனா நானும் வரட்டா? எனக்கு ஹீலிங் மேஜிக் எல்லாம் தெரியும். ஓ அப்படியா? அப்போனா நீ இங்கே இரு. ஏன்னா இந்த பெரிய போரை நீ அப்படியே விட்டு வர முடியாதுல்ல. நாங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் என்னோட ஃப்ரெண்டு நாங்க இங்க தூக்கின்னு வரோம். இதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேருமே போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரியோமாவும் டைமென்ஷன் ஹோல் மேஜிக் யூஸ் பண்ணி பிளட்டி ஸ்லைமை வெளியில வர வச்சு அந்த மாஸ்டரோட ரத்தம் எல்லாத்தையும் உரிய வச்சிடறான். இதுக்கப்புறம் தான் அந்த ரெண்டு பேருமே வராங்க. அந்த ஃப்ரெண்டையும் பார்த்து இவன் ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க கூடவே ஹீலிங் ஸ்லைமும் ஹீல் பண்ணனால அந்த பொண்ணு சீக்கிரமாவே குணமாயிடுறா. பரவாயில்ல பையா, நீ ரொம்ப ரேரான ஸ்லைமை டேம் பண்ணி வச்சிருக்க. நல்ல வேலை நீ என்னோட உயிரை காப்பாத்திட்ட. அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த சைடு அவங்க ரெண்டு பேருமே ரியோமாக்கு கொஞ்சம் காசையும் தராங்க. எங்க கிட்ட இப்போதைக்கு எவ்வளோன்னு தான் காசு இருக்கு. ஆனா நாங்க கில்டுக்கு போனக்கு அப்புறம் திரும்பவும் உனக்கு தரோம். ஏன்னா நாங்க நிறைய ஹப்ஸை கலெக்ட் பண்ணிட்டோம். பரவாயில்ல, எனக்கு இத்தனோண்டே போதும் தான். அப்போனா உனக்கு வேற ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு கேளு. நாங்க கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றோம். அப்போ உங்களால முடியும்னா இந்த போரை டவுன்ல எடுத்துன்னு போறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? இதை கேட்கற அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அங்க ரியோமாவும் சொல்றான், நீங்க ஒரே ஒரு விஷயம் எனக்காக சொல்ல முடியுமா? கில்டுல நான் இந்த போரை வேணும்ட்டே கொள்ளல. அதுக்கும் மேல இது ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்றேங்க. அப்போனா என்ன, நீயும் ஈரேங்க் அட்வென்ச்சரரா என்ன? ஆனா என்ன மன்னிச்சிருங்கப்பா, இந்த மாதிரி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். என்னோட பேரு ரியோமா தாக்கபாயஷி. இந்த சைடு அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. என்னோட பேரு ஃபெலி, இவ லூரி, அவன் கென்னு. அங்க லூரியும் சொல்றான், ஹே ரியோமா, நான் நினைச்சு கூட பார்க்கல நீ ஈரேங்க்ல இருந்தும் நீ அசால்ட்டாவே அதை கொண்டு தெரியுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அது லக்கி பஞ்சுன்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க பியரோட ஷாப்புக்கு வந்துடுறாங்க. அங்க பியரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. ஏ ரியோமா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீ என்ன உண்மையிலேயே தூக்கின்னு வந்துட்ட? அங்க மியோபியோ ரொம்ப கோவமாயின்னு இருக்கா. ஹே ரியோமா, இது கூட சண்டை போட்டிருக்க. சண்டை போடும்போது ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா உனக்கு? இப்படி உங்களை பேசின்னு இருக்க. அங்க கில்டர்ல இருந்து ஒரு பர்சன் வரான். இந்த போரை கொல்லும் போது அங்க கண்ணால பார்த்தவங்க இங்க இருக்கீங்கல்ல? ஆமா, நாங்க இங்கதான் இருக்கோம். சரி, இதை நீங்க எப்படி கொல்லலாம்? ஏன்னா லைசன்ஸ் இல்லாம கொல்றது ரூலையே மீற மாதிரி. இதை கேட்டு இருக்க ரியோமாவும் அவங்கள பாக்குறான். அவங்களுக்கும் புரியுது. ரியோமா ஆல்ரெடி சொல்லிருப்பாங்க இது வெறும் ஒரு ஆக்சிடென்ட்னு. அவங்களும் அதே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாங்க பாட்டுன்னு போய் இருந்தோம், இது எங்களை கொல்ல வந்தது. அதனால எங்களோட உயிரை காப்பாற்றணும்னு நாங்க கொண்டுட்டோம், அவ்வளவுதான். சரி, நீங்க என்ன பண்ணுங்க, போரோட ஒரு பல்ல எத்தனை வாங்க கில்டுக்கு. இந்த போரை கொன்னதுக்கு உங்களுக்கு காசும் கிடைக்கும். இப்படி சொல்லிட்டு அவங்க 4 பேருமே அங்கிருந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அங்க பியரும் கேக்குறாரு, ஹே ரியோமா, நீ இந்த போரை எங்களுக்கு தானே தர? ஆமா, இது உங்களுக்கு தான். ஆனா இதுல சில பல பீஸ எனக்கு தர முடியுமா சாப்பிடறதுக்கு? ஓ கண்டிப்பா. இந்த சைடு அவங்களும் வெட்டி பாக்குறாங்க. அதை பார்த்து அவங்களே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இதுக்குள்ள பிளட்டே இல்லப்பா. அதுவா? அது என்னோட வேலை தான். இந்த மாதிரி பிளட்டி ஸ்லைம் இருந்தது, அதை யூஸ் பண்ண. அதனால இதுல இருக்க பிளட் எல்லாத்தையும் அது ட்ரைன் பண்ணிச்சு. இதை கேட்கிற பியரும் அங்க ரொம்ப ஆர்வமாயிடுறாரு. ஹே ரியோமா, அந்த பிளட்டி ஸ்லைம் எனக்கு விற்க முடியுமா? ஏன்னா பிளட் இல்லாத இந்த மீட் இது ஹை குவாலிட்டியில இருக்கு. அதனால நம்ம நிறையவே விற்க முடியும். அதுவும் ரேட்டு ஏத்தி விற்க முடியும். அதனால அந்த ஸ்லைம் எனக்கு தர முடியுமா? என்ன சொல்றீங்க நீங்க? அதை வர டேம் பண்ணி வச்சிருக்கேன். டேம் பண்ணாம அதை வாங்குறதும் ஒரு இஷ்யூஸ் ஆகும். அப்போனா உன்னால அதை பாதியா வெட்டி எனக்கு தர முடியுமா? டேட், நீங்க இன்னும் பேசின்னு இருக்கீங்க. பைத்தியக்கார மாதிரி பேசாதீங்க. நான் சும்மா விளாட்னமா, வேற ஒண்ணும் இல்ல. நெக்ஸ்ட் சீன்ல மியாபா கிட்டயும் அங்க சொல்ல இருக்கான், இந்த மாதிரி நான் ஹப்ஸையும் கலெக்ட் பண்ணேன். அதுக்கும் மேல இந்த போரை கொன்னல, இது எல்லாத்துக்கும் எனக்கு காசு கிடைச்சது. அங்க பியரோ சொல்றாரு, இந்த மாதிரி நான் உங்களுக்காக மீட்டை வச்சிருக்கேன். ஹே ரியோமா, உன்னால டிஃபரெண்டா ஏதாச்சும் செய்ய முடியுமா? ட்ரை பண்ணி பாரு. அங்க ரியோமாவும் அந்த மீட்டை பாக்குறான். அது பார்த்தா ஒரு போர்க் மாதிரி இருக்கு. அதாவது அந்த பன்னிக்கறி எல்லாம் சொல்லுவாங்களே, அதுதான். நான் புதுசா ஒன்னு ட்ரை பண்ண போறேன். ஓ அப்படியா? இங்க நிறையவே இன்கிரீடியன்ட்லாம் இருக்கு. நீ எதை வேணா இந்த ஷாப்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் அவன் ஒரு மீட்டை அங்க வெட்ட ஆரம்பிக்கிறான். அதை பேன்ல எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த வேர்ல்டுல இருக்க பொருள் எல்லாமே எத்துல இருக்க மாதிரி சிமிலரா தான் இருக்கு. நான் எப்படி அந்த வேர்ல்டுல டிஷஸ் எல்லாம் செய்வனோ அதே மாதிரி என்னால இங்கேயோ செய்ய முடியும். இப்படியே பேசிங்கனே அவனும் ரெடி பண்ணி முடிச்சிடறான். சரி ரியோமா, இந்த டிஷ்ஷை எவ்வளவு அற்புதமா செஞ்சிருக்க. இதோட பேர் என்னது? ஓ இதோட பேரா ஜிஞ்சர் போர். இல்ல ஜிஞ்சர் ஸ்மாஷ் போர். அது கூடவே போ சோப். இதையும் அவங்க சாப்பிட்டு பாக்குறாங்க. அவங்களுக்கும் அது ரொம்பவும் பிடிச்சு போயிடுது. இதோட டேஸ்ட் இன்னும் இப்படி இருக்கு, ரொம்பவும் அருமையா இருக்கு. இந்த சூப்பும் நல்லா இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சா மீசோவையும் சாசியும் நம்மளால நிறையவே விற்க முடியும். இந்த சைடு ரியோமா அவங்க சாப்பிட்டு இருக்கும் போதே சொல்றான், எனக்கு ஒரே ஒரு விஷயம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் இந்த உலகத்திலயும் ஜிஞ்சர் போர்க்கு அதை ஒழுங்கா செஞ்சுட்டேன். நெக்ஸ்ட் சீன்ல அந்த கடையோட சீனை தான் காட்டுறாங்க. அங்க பார்த்தா ரியோமாவோட டிஷ் தான் அங்க பயங்கரமா சேல்ஸ் ஆயின்னு இருக்கு. கடையில
கடையில கூட்டம் அலமோதின்னு இருக்கு. இந்த சைடு ரியோமோட ஷாப்புக்கு கேலம் வந்து அங்க நிறையவே நியூ எம்ப்ளாயிஸா எத்தனை வந்திருக்காங்க. இவங்க தான் செகண்ட் ஷாப்புக்கு இங்க டியூட்டிஸ பார்க்க போறாங்க. ஒரு குக்கு 2 காட்ஸ். அங்க ரியோமாவும் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்றான். என்னோட பேரு ரியோமா தாக்காபயாஷி. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா மேனேஜர், நாங்களும் சந்தோஷமா இருக்கோம் உங்களை சந்திச்சதுக்கு. ரியோமாவும் சொல்றான், ஏதாச்சும் ஷாப்ல பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு வந்து சொல்லுங்க, தயங்காதீங்க. அந்த பொண்ணு சொல்றான், நாங்க வந்து கேமில் டவுன்ல நிறையவே ட்ரைனிங் எடுத்தோம். அங்க எதுவுமே எங்களுக்கு டிஃபிகல்ட்டியா தெரியல, அதனால எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அந்த பையனை சொல்றான், நீங்க வந்து கவலைப்படாதீங்க மேனேஜர், நாங்க வந்து எங்களோட முழு மனசோட இங்க வேலை செய்ய போறோம். அந்த குக்கும் சொல்றான், இந்த மாதிரி நான் சேல்மா அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட் கொடுக்க போறேன். மிஸ் காலா, ரொம்ப நன்றி, நீங்க வந்து நல்ல நல்ல எம்ப்ளாயிஸை எனக்காக தேர்னதுக்கு. சரி, நீங்க வந்து அந்த ஷாப் ஓபன் பண்ணதுக்கு என்னென்ன லிஸ்ட் வேணுமோ அதெல்லாம் எனக்கு கொடுங்க. இதுக்கப்புறம் அந்த ஷாப்ல இவங்களும் அங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஒரு வேலையும் முடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி 3 நாள் வேலை செய்யறாங்க. இவங்களோட ஒர்க்கும் அங்க கம்ப்ளீட் ஆயிடுது. இதெல்லாம் பார்த்து இருக்க பியரும் சொல்றாரு, இவங்க வந்து சீக்கிரமாவே இந்த ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க நல்ல நல்ல எம்ப்ளாயிஸை ஹையர் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் எவ்வளவு சீக்கிரமா முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது, நீ வந்து நல்ல ரியோமா ஊத்து பார்த்தா உனக்கு தெரியும். அங்க அவன் எல்லா வேலையிலயும் இருக்கான். அவன் ஒரு டேலண்டடான ஒரு பிசினஸ் மேனு. அங்க ரியோமாவும் யோசிக்கிறான், இது என்ன சீக்கிரமா முடியுதா இல்ல லேட்டா ஆரம்பிக்குதா? ஏன்னா என்னோட பழைய லைஃப்ல வந்து டைம் ரொம்பவும் வேகமா ஓடும். ஆனா இங்க அப்படி இல்லை, இது வந்து ரொம்ப பொறுமையா போற மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து நல்ல நல்ல ஆளுங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் என்னோட டைமுக்கு ஒரு மீனிங் தராங்க இப்படின்னு அவன் லைஃப்ல ஒருத்தங்க வந்திருப்பாங்களே எல்லாருமே அவன் யோசிச்சு பாக்குறான். ஆலியாவையும் யோசிக்கிறான். இதே மாதிரி அவனோட செகண்ட் ஷாப்பும் ஓப்பன் ஆகுது. அங்க ஆளுங்களும் வர ஆரம்பிச்சிடறாங்க. அங்க இருக்க எம்ப்ளாயிஸும் அவங்களோட முழு மனசோட அங்க வேலை செய்யறாங்க. அங்க பின்னாடியே ரியோமாவும் இதை பார்த்து யோசனை இருக்கான். ஆலியா, என்னோட செகண்ட் ஷாப் ஃபைனலி ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சிடறாங்க. அங்க எம்ப்ளாயிஸையும் இவன் பயங்கரமா பாராட்ட ஆரம்பிக்கிறான். நீங்க வந்து இதுக்கு மேல நான் இல்லாமலே இந்த வேலையெல்லாம் பண்ணணும், அதனால நல்லா ஒர்க் பண்ணுங்க, நாளைக்கும் இதே மாதிரி வேலை பார்க்கணும். இதுக்கப்புறம் அவன் கேமில் டவுனுக்கு போகணும்னு அங்க போய் நிக்கிறான். ஆனா இதுக்காகவே அங்க சென்ட் ஆஃப் பண்ண நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்க வந்து போங்க மேனேஜர், நாங்க வந்து எல்லா வேலையும் பாத்துக்கிறோம். அங்க பியரோ வந்து சொல்றாரு, ஹேய், உனக்குள்ள நிறையவே டேலண்ட் இருக்கு, உன்னோட பிசினஸ் வந்து நல்லாவே வளரும். அங்க இருக்க மத்தவங்களும் சொல்றாங்க, ஹே ரியோமா, உன்னோட உடம்ப பாத்துக்கோ, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாத. ஆமா, அதே தான் நானும் உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க. அங்க இதெல்லாம் பார்த்து இருக்க மியோபிய சொல்றேன், ஆமா ரியோமா, நீயும் அதே மாதிரி பண்ண. யாருக்கு தெரியும், நம்ம வந்து இதுக்கப்புறம் சந்திப்போமா சந்திக்க மாட்டோமான்னு. அதுக்குன்னு செத்துக்கிட்டு போயிடாத. கண்டிப்பா நான் வந்து சாவலாம் மாட்டேன். ஏன்னா எனக்கு இன்னமும் ஸ்லைம்ஸ் மேல நிறையவே ரிசர்ச் பண்ணோம், அதனால அவ்வளவு சீக்கிரத்துலலாம் நான் இறக்க மாட்டேன். அதுக்கும் மேல நான் ஆலியா கிட்ட ஒரு வாக்கம் கொடுத்துருக்கேன். ஏ மியோபி, நீ வந்து அகாடமிக்கு தானே இந்த வருஷம் போற, அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அங்க போறா. அவ வந்து ஒரு நல்ல பொண்ணு, அதனால நீயும் அவ கூட இருந்தா நல்லா இருக்கும். ஓகே, நான் வந்து கண்டிப்பா அதே மாதிரி பண்றேன் ரியோமா. ஒரு விஷயம், இந்த மாதிரி நீ அவளுக்கு ஒரு மெசேஜ் தரணும். என்ன மெசேஜ்னா குட் லக். ஓகே ரியோமா, நான் வந்து கண்டிப்பா அவளுக்கு சொல்றேன், உனக்கு குட் லக். இதுக்கப்புறம் ரியோமாவும் கேமுக்கு போகும்போது யோசிக்க ஆரம்பிக்கிறான். நான் வந்து இன்னமும் நிறைய இடத்துக்கு போனேன்னு நினைக்கிறேன். வெறும் நான் போர் மாஸ்டர் கூட வேண்டியதான் நான் சண்டை போட்டேன், இன்னமும் 3 இருக்கு. இப்படி ஒண்ணு யோசனை இருக்க லீமர் போர்டும் ஹெலியரோட மெசேஜ் தூக்கினது. அதுல என்ன போட்டிருக்குதுன்னா, ஹே ரியோமா, உன்னோட லைஃப் வந்து எப்படி போயின்னு இருக்கு? நானும் என்னோட புது லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறேன், அதுவும் கேபிட்டல்ல. நான் இப்போலாம் நிறையவே டேமிங் மேஜிக்ல என்னோட கவனத்தை செலுத்தின்னு இருக்கேன். நீ வந்து எப்படி நிறைய ஸ்லைம்ஸை வச்சிருக்கியோ அதே மாதிரி நானும் நிறைய ஸ்லைம்ஸை டேம் பண்ணலான்னு இருக்கேன். நீ ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி நானும் நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ண போறேன் ரியோமா. நெக்ஸ்ட் சீன்ல அவனும் சஜ்ஜி கிட்ட வந்து அந்த டவுன்ல இருந்து என்னென்ன பொருள் எடுத்துட்டு வந்தானோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து காட்டுறான். பரவாயில்ல ரியோமா, நீ வந்து சீக்கிரமாவே வந்துட்ட. ஒரு நாள் லேட்டா வந்திருந்தா இந்த மாதிரி நான் இங்க இருந்திருக்க மாட்டேன் தெரியுமா? அப்போனா என்ன சொல்றீங்க, நீங்க வந்து வேற எங்கேயாச்சும் போக போறீங்களா என்ன? ஆமா, நான் வந்து வேற ஒரு டவுனுக்கு போக போறேன். ஏன்னா அங்க மேஜிக் ஐட்டமோட மார்க்கெட் நடக்க போகுது, அதுவும் கேலபன் டவுன்ல. அதுவும் எக்ஸாக்டா ஒரு வாரத்துக்கு நடக்க போகுது. இதுக்கப்புறம் அவர் ஒரு குட்டி ஒன்று கார் எடுத்து மேஜிக்கால ஓட வைக்கிறாரு. ஒரு டாயம் எடுக்கிறாரு, அது கியரால ஓடுது. இது வந்து ஒரு ஸ்பின்னிங் மேஜிக்கால தான் இது ஓடுது. இந்த சைடுக்கா நம்ம மேஜிக் யூஸ் பண்றோமோ அந்த சைடுக்கா இது ஸ்பின் ஆகும். அப்போனா அந்த மேஜிக் காரு, ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். அதாவது ஒரு கேரேஜ் எவ்வளவு பெருசா இருக்குமோ அதே அளவுக்கு அந்த காரும் பெருசா இருக்கும். நம்மளே அதுல ரைட் பண்ணலாம். கேபிட்டல்ல இதனாலேயே எப்பயுமே ரேஸ்லாம் நடக்கும் தெரியுமா? என் கிட்டயும் ஒரு கார் இருக்கு. அப்போனா அந்த மேஜிக் கார்ல நிறைய பவர்லாம் எடுக்காதுல்ல? ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னா இது பிராக்டிக்கல் ஐட்டம் தான், அதனால அவ்வளோக்கெல்லாம் பவர் இழுக்காது. இதை பார்த்து இருக்க ரியோமாவும் யோசிக்கிறான். சஜ்ஜு வந்து இதெல்லாம் சொல்ல இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா தெரியுறாரு. அங்க சஜ்ஜும் நிறையவே பொருள் எடுத்து காட்டுறாரு. இப்போ நான் காட்டுறேன்ல, இதே மாதிரி அங்க நிறைய பொருள் கிடைக்கும் ரியோமா. இந்த மேஜிக் ஐட்டம் நீ கம்பைன் பண்ணா ஒரு புது மேஜிக் ஐட்டம் வந்து உன்னால கிரியேட் பண்ண முடியும், அதுவும் உன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணாம. பரவாயில்லையே, இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமா ரியோமா, இன்னொரு விஷயத்த சொல்ல மாட்டேன். உனக்கு என்னென்ன மேஜிக் ஐட்டம் தேவைப்படுமோ அதெல்லாம் அங்க இன்கிரீடியன்ட்டா அங்க கிடக்கும், அதையும் நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தெரியுமா? இதை கேட்டு இருக்க ரியோமாவும் அங்க ரொம்ப எக்ஸைட் ஆகுறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.